100 Days படத்தோட முதல் டீசரான ஃபியூச்சர் பத்தின வீடியோ தான் இது. இந்த டீசர்ல ஜான் மால்கோவிச் ஸ்டார்டிங் சீன்ல அந்த ரீலையும் அது கூட அந்த லூயிஸ் 13 அப்படிங்கிற பிராண்டையும் ஒண்ணா வச்சு லாக் பண்றாரு. அந்த ரீல 2115ல இருக்கிற ஒரு ஃபியூச்சர் வேர்ல்டுக்கு அவர் போய் எடுக்க போறாரு. இதை பார்க்கும்போது 2115ல நம்ம ஃபியூச்சர் இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளே சிந்திக்க வைக்குது. அவர் அந்த ரீல் எடுக்கும்போது இவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தி இருப்பா, அவ கூட தான் சேர்ந்து அந்த ரீல் எடுக்கிறாரு. இவர் செட் பண்ணி வச்ச அந்த லாக்கரோட டைமிங் முடியுது. அப்ப அவர் எடுக்க போகும்போது இவருக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறான். இதோட இந்த டீசர் முடியுது. 100 Days படத்தோட ரெண்டாவது டீசரான நேச்சர் பத்தின வீடியோ தான் இது. இந்த படத்தோட டீசர்ல இந்த படத்தோட டைரக்டரான ஜான் மால்கோவிச் இந்த ரீலை எடுக்க வரும்போது அப்ப இருக்கிற அந்த பூமி பத்தி காட்டுறாங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூமி மொத்தமும் இயற்கையால சூழப்பட்டிருந்தா அந்த இடம் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி இந்த டீசரோட ரீலை எடுக்க வராரு. அப்போ அவர் இதை எடுக்க போகும்போது இவரோட அசிஸ்டன்ட் லேடி அங்க இருக்கா. அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த ரீலை எடுக்க போகும்போது அப்பா ஒருத்தன் வந்து இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறான். இதை பேஸ் பண்ணி இந்த டீசர் முடியுது. 100 Days படத்தோட மூணாவது எலிமெண்டான ரெட்ரோ டீசர் பத்தின வீடியோ தான் இது. 100 வருஷத்துக்கு அப்புறம் 2115ல இந்த ஜான் மால்கோவிச் இந்த படத்தோட ரீல் எடுக்கிறதுக்காக போறாரு. அப்போ இந்த பூமி மொத்தமும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உருவானா எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி இந்த டீசர் இருக்கு. அப்போ இந்த படத்தோட ரீல ஜான் மால்கோவிச் எடுக்க வராரு. அவர் கூட அந்த லேடியும் இருக்கா. பிளான் பண்ண மாதிரியே அந்த டைமிங்ல வந்து எடுக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டான ஒருத்தன் வந்து ஹே காய்ஸ் இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்ற மாதிரி இந்த டீசரை முடிச்சிருப்பாங்க. நான் சொன்ன இந்த 100 Days படத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. 2115ல நம்மள உயிரோட இருப்போமான்னு தெரியல, பட் அப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படத்தை நம்ம சந்ததிகள் யாராவது பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா இதை பத்தின வீடியோ ரிவ்யூக்காரன் சேனல்ல 2024 ஒருத்தன் போட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணே தான். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க. அது ஒன்னே போதும். இந்த மாதிரி சினிமா பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ரிவ்யூக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.